விஜய் டிவி குக் வித் கோமாளி தாமுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம். விபத்தில் சிக்கி வெளியான அந்த மரண செய்தி ஒட்டுமொத்த திரைப்படங்கள் அனைவரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. ஒரு சாதாரண சமையல் தொழில மிகப்பெரிய ஒரு படிப்பை படிச்சு அதன் மூலியமா ஒருத்தவன் இவ்வளவு பெரிய சாதனையை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் நம்ம தாமோதரன் அப்படிங்கிற குக் வித் கோமாளி தாமு தான். தாமுக்கு சின்ன வயசுலேருந்தே சமைக்கிறதுல ஆர்வம் அதிகம். ரொம்பவுமே ஒரு பிடிச்ச விஷயம். பிடிச்ச விஷயத்த நாம புடிச்ச மாரி செஞ்சா, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே நம்ம தாமு. தாமு சமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பட்டப்படிப்பை படிச்சிருக்காரு. அதன் மூலியமா நெறைய ஹோட்டல்கள்ல 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல நெறைய வித்தியாசமான உணவுகள சமைச்சு, அதன் மூலியமா கொஞ்சம் பிரபலமானாரு. அதன் பிறகு தனக்குன்னு தனியா ஒரு சமூக வலைதளங்கள்ல சமைக்கிறத பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சாரு. அப்புறம் சன் டிவில சின்ன சின்னதா நிகழ்ச்சிகள்ல சமைக்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப சிறப்பா பண்ணாரு. ஆனா, அப்படி போயிட்டு இருந்த தாமுக்கு விஜய் டிவி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் குடுத்துச்சு. விஜய் டிவினாலே கண்டிப்பா வித்தியாசமான நிகழ்ச்சிகள கண்டிப்பா விஜய் டிவில நம்ம பார்க்க முடியும். அந்த வித்தியாசமான நிகழ்ச்சிகள இன்னும் வித்தியாசமா காமெடி கலந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான திறமை விஜய் டிவில மட்டும் தான் இருக்கு. அப்படி விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதுல ஒரு நகைச்சுவை இருக்கும் இல்லையா? அதே மாரி தான் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு சமையல் நிகழ்ச்சிய கொஞ்சம் நகைச்சுவை கலந்து மக்களுக்கு புடிச்ச மாரி, அதுல கொஞ்சம் வித்தியாசமான மாற்றங்களோட இந்த நிகழ்ச்சிய ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்ச்சி சொல்லப்போனா மக்கள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல 100% உத்தரவாதம் உண்டு. ஏன்னா, இதுல சமைக்கக்கூடிய அந்த நடிகர், நடிகைகள் அவங்க பண்ணக்கூடிய காமெடி அட்டூழியங்கள், அதுல நடுவர்களா இருந்து இவங்க பண்ணக்கூடிய காமெடிகள் அப்படின்னு நிகழ்ச்சிய எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க டிஆர்பில. இப்போ இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 தாண்டி 7 இப்போ ஆரம்பிச்சாச்சு. இதுல நம்ம தாமு நடுவரா இருக்காரு. தாமுக்கு இயற்கையாவே நல்லா சமைக்க தெரியும் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு நகைச்சுவை திறன் கொண்ட நபர் அப்படிங்கிறனால, இந்த நிகழ்ச்சியில தாமுவும் அவங்களுக்கு ஈக்குவலா இந்த நிகழ்ச்சியில போட்டியா கலந்துக்கிற அந்த கோமாளிகள், போட்டியாளர்கள் இவங்களுக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு டைமிங் காமெடி தாமு நல்லாவே பண்றாரு. அதனால தான் இந்த 7 சீசனுமே நம்ம தாமு இந்த நிகழ்ச்சியில நடுவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிய அடுத்த லெவலுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி பல பேருடைய மனதுல தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த புடிச்ச தாமு, நல்ல ஒரு சமையல் கலைஞர் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கும் போயிருக்காரு. இப்போ சில படங்கள்ல காமெடிலாம் நடிக்கிற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்படி தன்னுடைய திறமையால இவ்வளோ பெருசா வளர்ந்த தாமு, இந்த வாரம் குக் வித் கோமாளி ஷூட் முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய கார் மிகப்பெரிய ஒரு விபத்துல சிக்கி, நம்ப தாமுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம், ஒட்டுமொத்த விஜய் டிவியும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. அதே மாரி அவருடைய ரசிகர்கள் அனைவரும் உச்சக்கட்ட கண்ணீரிலேயே மூழ்கியிருக்காங்க.